கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக விட்டு சென்ற கடவுள் இறுதியாக நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை பற்றி தான் இன்று முதல் வாசகத்திலே யோவான் அவர்கள் பேசுகின்றார்கள். அன்பின் கட்டளை. நாம் எல்லோருமே ஒருவர் மற்றவர்களை, நம்மையும் கடவுளையும் அன்பு செய்ய வேண்டும். சொல்வதற்கு மிக எளிமையாக இருக்கின்றது. ஆனால் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது எந்த அளவுக்கு நமக்கு கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய மனித பலவீனம் என்பது இவற்றை எளிமையாக கடைபிடிக்க நமக்கு வழி செய்வதல்ல. நம்மிடத்திலே இருக்கின்ற பொறாமைகள், நாம் பிறரிடத்தில் இருக்கின்ற கோபங்கள், நம்முடைய சுயநலங்கள், நாம் பிறரிடம் எளிமையாக பழகுவதற்கு வழியில்லாத தன்மையில் பிறர் நடந்து கொள்கின்ற முறைகள், இவையெல்லாம் ஒருவரை அன்பு செய்யவும், நம்முடைய மனித பலவீனம் என்பது இவற்றை செய்வதற்கும் எளிமையாக இருப்பதல்ல. ஆனால் கடவுள் கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கின்றது. ஆனால் இவற்றை கடைபிடிக்க முடியுமா என்றால் முடியும் என்பதைதான் இன்று இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகின்றார். ஆக கடவுளாக இருப்பினும் இவர் மனிதராக உருவெடுக்கின்ற பொழுது நம்மை போல ஒரு மனித உடல் எடுத்து மனித பலவீனங்களை கொண்ட மனிதராக தான் இயேசுவும் பிறக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் மனித சுவாபமும் இறை சுவாபமும் இருக்கின்றது. அதே போல இயேசு கிறிஸ்துவிடமும் இந்த மனித சுவாபமும் இறை சுவாபமும் இருக்கின்ற பொழுது இவர் எப்பொழுதுமே இந்த இறை சுவாபத்தை தம்மிடம் இறுக பற்றி கொண்டார். ஆக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தூயாவின் வல்லமை உடையவராய் கலிலியாவுக்கு திரும்பி போனார் என்று கூறுகின்றார். ஆக நேற்றைய தினத்தில் நாம் பார்க்கின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்து தனிமையில் சென்று தம் தந்தையிடம் வேண்டுவதை பார்க்கின்றோம். ஆக இயேசுவும் இறை சுவாபத்தில் இருப்பதற்காக இந்த மனித இயல்பில் இருக்கின்ற பொழுது மனித பலவீனங்கள் அவரை அழுத்தும், அவரை நல்லது செய்ய அவர்களால் முடியாது என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே இந்த இறை சுவாபத்தை, இறைவனுடைய தூய ஆவியை தம்மிடம் கொண்டுவதற்காக அவர் எப்பொழுதுமே உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அவ்வாறு இவர் எப்பொழுதுமே இறை சுவாபத்தில் இருக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது தூயாவியாரை அவர் இறுக பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவரால் இந்த உலகத்தில் எல்லோரையும் அன்பு செய்ய முடிந்தது, எல்லோருக்கும் நல்லதை கொடுக்க முடிந்தது, எல்லோருக்கும் நல்லதையே கொடுக்க அவர்களுக்கு முன்மொழிய முடிந்தது. ஆகவே இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது அவர் நாசரேத்துக்கு சென்று தம்முடைய சுருளேட்டை எடுத்து படிக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட எசேயாவின் சுருளேட்டிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தை அவர் சொல்கின்றார். தாம் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப் போகின்ற இந்த பணி வாழ்வில் அவர் எதை செய்ய போகின்றார் என்பதை பிறருக்கு அறிவிக்கின்ற பொழுது இந்த மக்கள் எல்லோருமே வியப்படைகின்றார்கள். ஆக இத்தனை ஆண்டு காலம் முடக்கப்பட்டிருந்த எங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த மனிதரால் உயர்த்தப்பட போகின்றது என்பதை அறிந்து கொண்டு அவரை பார்த்து வியப்படைகின்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவும் இவற்றை தம்முடைய வாழ்வியல் அவர் அறிந்து கொள்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தவராக இருக்கின்ற பொழுதும் தாம் இறைமகன் என்பதை அறிந்திருந்தாரா என்றால் கிடையாது. தாம் இறைவனுக்காக இந்த உலகத்தில் இறக்கப் போகின்றார் என்பதை அவர் அறிந்திருந்தாரா என்றால் கிடையாது. அவரும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியிலும் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த இறை சுவாபத்தில் அவர் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடத்திலும் தாம் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய வாசகத்தை அவர் படிக்கின்ற பொழுதும் தாம் இந்த பணி வாழ்க்கையில் எதை தொடங்கப் போகின்றார், எதை செய்ய போகின்றார் என்பதையும் அவரும் அறிந்து கொண்டிருந்திருப்பார். ஆக இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய போகின்றார், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உழைக்கின்றோம் என்றால் நாமும் இயேசுவை போல இந்த இறை சுவாபத்தை அடைய முடியும். அவ்வாறு அடைகின்ற பொழுது நாமும் பாவமே இல்லாத இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து அவரை போல இறந்து அவரை போல நிலை வாழ்விற்கு நாம் கொண்டு சென்று இறைவனோடு என்றும் தங்குகின்ற ஒரு வரத்தை அடைய முடியும். ஆகவே இன்று இயேசுவை பின்பற்றுவோம். அவரை போல எப்பொழுதுமே தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதராக இறை சுவாபத்தை பெற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக நாமும் உழைப்பதற்காக இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.